ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரதியம்மா எங்க இருக்கனா? மை ஃபேவரட் பிளேஸ், மை ஒன் அண்ட் ஒன்லி ஃபேவரட் பிளேஸ்னே சொல்லலாம், கிச்சன். அதாவது ஒரு அம்மாக்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து கிச்சன் தான். ஸோ நான் என்னுடைய கிச்சனில் தான் இருந்துட்டு இருக்கேன். கிச்சன் எல்லாமே ஓரளவு எல்லா திங்ஸுமே கவர் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம புது வீட்டுக்கு மறுபடியும் வந்து வர வேண்டிய நிலை இருந்தது. எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய கேட் போட்டோம் இல்லையா, கேட் போட்ட அப்புறம் அதுக்கு வந்து ரேம்ப் போட வேண்டியிருந்துச்சு. ரேம்ப் எல்லாம் சூப்பராக போட்டாச்சு. போட்டு எல்லாமே நல்லா மண்ணெல்லாம் வச்சு நல்லா கவர் பண்ணி கார் விடுற மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாப்புக்குட்டி ரூமுக்கு வந்து நம்ம வந்து ஏசி வந்து இன்னைக்கு வந்து செட் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ ஏசி ஓஜி கம்பெனி தான் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அவங்க வந்து அழகாக பக்காவாக நல்லா சர்வீஸ்லாம் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. அழகாக சூப்பராக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லாவே பக்காவாக சூப்பராக மாட்டி கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோக்குள்ள கொஞ்சம் இடைஞ்சலான பிளேஸ் தான், இருந்தாலும் அழகாக சூப்பராக பண்ணிட்டாங்க. மேடம் வந்து அவங்க ரூமை வந்து நீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அடிச்சு இது பண்ணும்போது இந்த செங்கல் எல்லாமே உதிர்ந்து விழுந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்க நீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏசிக்கு வந்து இன்னொரு லைன் கொடுத்துருந்தாங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதை மாற்றி இன்னொரு ஆப்போசிட்டில் ஒரு லைன் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ டெம்பரவரியாக வயரை மட்டும் போட்டுட்டு போயிருக்காங்க. வயர் வெளியே தெரிஞ்சால் அசிங்கமாக இருக்கும் இல்லையா. ஸோ மேடம் வந்து அதை கொஞ்சம் நான் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு அவங்க சொன்னதுனால, அதாவது யாருமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே பழகிட்டு வரல, எல்லாமே நம்ம பழகிற விதம் தான். ஸோ அவள் இப்போ ரொம்ப நாளாகவே வந்து ஒரு 4-5 வருஷமாகவே ஏசிக்குள்ளே இருந்து காலேஜ்லாம் அதுக்காக ஏசிலாம் வைக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எல்லா இடத்துக்குமே அடாப்ட் ஆகி பழகணும் யாராக இருந்தாலும். நான்லாம் நண்பர்களே கரண்ட் இருக்கோ இல்லையோ எந்த பிளேஸோ எல்லாத்துலேயுமே அடாப்ட் ஆயிடுவேன். அவள் வந்து ஏசிலே தூங்கி இப்போ பழகிட்டு வந்து அவள் வந்து ஃபேன் போட்டால் கூட இப்போ எனக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தெரியுறான். ஸோ இப்போ அங்கே வந்து அவள் இருக்கணுங்கிறதுக்காக பண்ணியாச்சு. பரவாயில்ல, அவள் பிள்ளைங்களாம் உழைக்குது அப்படி தானே, படிச்சுக்கிட்டே வந்து இந்த சைடாகவும் இந்த இதை வச்சு ஏர்ன் பண்ணி அதன் மூலியமாகவும் எல்லாமே பிள்ளைங்களும் வந்து அவங்களே வாங்குறாங்க. அனாவசியமாக செலவு பண்ணாமல் நல்லா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கி வச்சுருக்கா. நல்லா வீட்டை அழகாக டெக்கரேட் பண்ணி நல்லா நீட்டாக நீங்கள் வந்து நீட். இப்போ வந்து அங்கே வந்து அவள் இப்போ ஸ்கூலுக்கும் போயிட்டு அவள் இதையும் பார்த்துட்டு வீட்டை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவளை வந்து அடிச்சிக்கவே முடியாது. நல்ல ட்ரெஸ்ஸிங்ஸ் நீட்டாக வைக்கிறதா இருக்கட்டும், வீடை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், ரூமை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அவளுக்குள்ளதை நல்லாவே வந்து ஓரளவு பண்ணுவாள். முன்னாடிலாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுப்பா. இப்போ இந்த இது அவளுடைய காலேஜுக்கு வந்து டெய்லி ட்ராவல் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்குது. ட்ராவலும் வந்து நான் போயிட்டு வரேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் திருநெல்வேலி தூரம் வரைக்கும். ஸோ போயிட்டு வர்றதுனால அவளுக்கும் வந்து உடம்பு வந்து இப்போ கொஞ்சம் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோலாம் இப்போ அவள் போடுற மாதிரி இல்லை. ஸோ வந்து புதிய சூழல், புதிய வீடு இன்னுமே வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் வந்து நம்ம வீட்டோட சேர்ந்து நீங்கள் எங்களுடன் வந்து பயணிக்கலாம். என்னுடைய ஜெயஸ்ரதி அம்மாவுடைய பிள்ளைகள்கிட்ட வந்து நான் வந்து உரிமையோடு சொல்லிக்கிறேன், சரியா? ஜெயஸ்ரதி அம்மாவை வீட்டை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்களும் நீங்கள் வரலாம். ஆல்வேஸ் வெல்கம், சரியா? தூத்துக்குடி நம்ம நிறைய பேருக்கு வந்து எந்த ஊருன்னு ஒரு சில பேர் தெரியல அப்படிங்காங்க. மேபி வந்து நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இருக்கலாம். நம்மளுடைய ஏரியா வந்து நம்மளுடைய தூத்துக்குடி தான், சரியா? தூத்துக்குடி நம்ம வீடு இருக்கிற இடம் வந்து தருவைக்குளம். ஸோ ஓகேவா? ஸோ பார்க்க வர்றவங்களும் வரலாம். இன்னைக்கு வந்து என்னடா அடிக்கடி ஜெயஸ்ரதி அம்மா மீன் குழம்பு தான் வைக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வீக்லி சாட்டர்டே சண்டே அப்படின்னா ஒரு நாள் மீன் குழம்பு, அடுத்தது வந்து கறி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இடையில வந்து ஸ்கூல் டைமில் வந்து கறி செய்கிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இடையில நான் செய்வேன், கிடைக்க மாட்டேங்குது. இனிமேல் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த கேட்லாம் நேற்று நான் போட்டிருக்கோம், வந்து கேட் வந்து எவ்வளோ அமௌண்ட் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து நிறைய சொல்கிறேன், ஏன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னீங்க. அதே மாதிரி வீடும் வந்து பட்ஜெட் வந்து நம்ம ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னா அதை விடையுமே நம்ம ஒரு 10 லட்சம் அப்படின்னு போட்டோம்னா 15 லட்சத்தில் வந்து நிற்கி, சரி? அதே மாதிரி நானும் வந்து ஒரு 40க்குள்ளே முடியும் அப்படின்னு பார்த்தேன். பட் வந்து 50-55 அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு வந்து நிற்கிது. இப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ரா வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம சோஃபா, அந்த ஃபேனு, அது இதுன்னு நிறைய வாங்கியிருக்கோமா, அப்படி எல்லாமே சேர்ந்து இன்னும் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா 60 கிட்ட வந்துடும் போல். அந்த மாதிரி தான் அமௌண்ட் வந்து நிற்கிது. ஸோ நான் வந்து ஹோம் லோன், ஹவுசிங் லோன் எவ்வளோ போட்டிருக்கேன், கையிலேருந்து எவ்வளோ வந்து கட்டினேன், அப்புறம் வெளியே கான்ட்ராக்டர்கிட்ட நம்ம பேசினது எந்த இதுக்கெலாம் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தானே நம்ம வீடு கட்டியிருக்கோம். ஸோ அதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட்டு, அது தாண்டி நம்ம கையிலேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம், அது எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்றுனா கொடுக்குறேன். டைம் இல்லை, ஏன்னா இன்னுமே வந்து வீடு வந்து ஒர்க்கு டெய்லி போயிட்டுருக்கா. டெய்லி ஒரு வண்டி குப்பை மறுபடியும் நம்ம அள்ளுன மாதிரி தான்ப்பா இருக்குது. ஏன்னா வெளியேருந்து மறுபடியும் ஆட்கள் வராங்க, அதுக்கப்புறம் அவங்க நிறைய ஓப்பன் பண்ணி இது பண்ணுறாங்க.
பண்ணுறதுனால அப்படி இருக்குது. அதேமாதிரி நியூ கிச்சனில் சமைக்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ராஜபாளையத்தில் இருக்கிற ஆல்ரெடி தாளந்தனாரில் இருந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, அது கிச்சன் இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் கிச்சன், இந்த கபோர்டு ஒர்க்லாம் நம்ம அடிச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வச்சு இது பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கேஸ் அடுப்பும் வந்து 3 பர்னர் உள்ளதெல்லாம் வச்சுருக்கோமா, அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதில் சமைக்கிறதுக்கு ஒர்க்கு. இன்னொன்று வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் பார்க்குறதுக்கு ரொம்ப மனசுக்குள்ள வந்து இதாக இருக்கும். ஏன்னா கிச்சன் வந்து நீட்னஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் பார்க்கவே இஷ்டம் இருக்காது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் ஜாலியாகவே வந்து நான் இங்கே வர டைமை வந்து நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன். முன்னாடி வந்து அம்மா தனியாக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஆனால் பட் வந்து வேலையே செய்ய ஓடாது. நம்ம ஒருத்தங்க தானே இருக்கும், என்னத்தை சமைச்சு என்னத்தை சாப்பிட அப்படின்ட்டு. இப்போ வந்து மார்னிங் சமைக்கிறேன், வீட்டில் இருந்தால் ஈவினிங் லஞ்சு வந்து சமைக்கிறோம், நைட்டு சமைக்கிறேன். அந்த ஒரு டயர்ட்னஸ் தெரியுமிருக்காது தான் இப்போ தான் யோசிக்கேன். அப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது இப்படி தானே நம்ம அம்மா வந்து, எங்கள் அம்மாவும் அப்படி தான். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஏமா ரதியமா உங்களுக்கு இவ்வளோ வயசு வரைக்கும் அம்மா வந்து சமைச்சு கொடுக்குறது நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மையாகவுமே அப்புறம் தான் நான் யோசிப்பேன், அப்போ எங்கள் அம்மா என்னையை வச்சு சமைக்கும் போது நம்மளும் நம்ம பிள்ளைக்கு வந்து இருக்க வச்சு சமைச்சு கொடுக்குறது தப்பு இல்லை. பட் முடியாத பட்சத்தில் அம்மாவுக்கு நீங்களும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? சரி, இன்னைக்கு வந்து நம்ம சமையல் எல்லாமே பாருங்கள், பார்த்துட்டு என்ன அப்டேட்லேருந்து முதல்லேருந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, எல்லாருமே நிறைய பேர் ரீசெண்டாக வந்து கமெண்ட்ஸ்லேயும் சரி பர்சனலாகவும் சரி எனக்கு வந்து மெசேஜ் போடுறது ஒன்று என்ன தெரியுமா, என்ன போடுறீங்க தெரியுமா, ரதியம்மா ஆனிவர்சரி வந்து கொண்டாடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஹாய் நண்பர்களே, அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இல்லையா, அது என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல நம்மளுடைய 20th ஆனிவர்சரி வந்து நம்ம வந்து போன வருஷம் கொண்டாடி இருக்கணும். ஸோ இந்த வருஷம் வரும்போது தான் அது வந்து ஃபினிஷ் ஆகும். இந்த வருஷம் வரைக்கும் நம்ம கொண்டாடலாம், நாம் வச்சுக்கிறது தானே. ஸோ அந்த 25th ஆனிவர்சரியை என்னுடைய அந்த நீண்ட நாள் ஆசையை பாப்பா வந்து அம்மா நான் அதை செலிப்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கா. நான் உங்களுக்காக எல்லாமே செய்கிறேன், உங்களுக்கும் அப்பாவுக்கும் வந்து உன்னுடைய அந்த ஆசையை வந்து நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதில் அப்பாவுக்கு வந்து அவங்க மனசில் 25வது வருஷம் ஆனிவர்சரியை என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டையே கேட்கலாம். சொல்லுங்கப்பா நீங்கள். இது வந்து ஒரு குடும்பம்னா நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் உடஞ்சி செதஞ்சி கண்ணாடியாக உடஞ்சி சுக்கா போயிடக்கூடாது. அது எப்படி ஒரு தங்கத்தை உருக்கும்போது அங்கங்கே தெரிச்சு திரும்ப ஒரு அழகான ஒரு நகையாக உருவாகுதோ, அது மாதிரி நிறைய நம்ம பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண தெரியணும். நிதானமாக இருந்து நம்ம வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். நம்ம குடும்ப வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் ஒன்று சொல்கிறேன் சரியா. நிறைய பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கண்ணாடி வந்து சதுரி, நீங்கள் இப்போ கண்ணாடி மாதிரி உடஞ்சி சேர்ந்து தங்க மாதிரி அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்கல்ல, இதுக்கு நான் சொல்கிறேன். கண்ணாடி வந்து சதறிட்டுனா மறுபடியும் அந்த கண்ணாடியை ஒட்டணும் அப்படின்னா அங்கங்கே கிராக்காக இருக்கும். அதனால் உடஞ்ச உறவு வந்து உடஞ்சது தான், திருப்பி வந்து அதை ஒட்ட வச்சாலும் பழைய வந்து அழகு வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. அது வந்து பொருட்களுக்கு வந்து கரெக்டு. பட் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, தங்கம் வந்து அதை செய்யும் போது அந்த தங்கம் வந்து சதறி அந்த சேதாரம் வந்து அந்த தங்கத்தில் வரும் அப்படி தானே. ஒரு இதை இதுக்கு போகும்போது திருப்பி அந்த சேதாரமான தங்கங்கள் நிறைய பொருட்கள் செய்யும்போது அதையும் சேர்க்கிற போது ஒரு கட்டியாகி அதுலேருந்து ஒரு பொருள் செய்கிற மாதிரி ஆயிரும். அதை நம்ம வேஸ்ட்டுன்னு தூர போட மாட்டோம். ஸோ நம்ம இதை மாதிரியுமே நம்ம எடுத்துக்கலாம். குடும்ப உறவுங்கிறது எல்லாத்தையும் விட விலை மதிப்பற்றது. சாதாரணமாக நொறுங்கக்கூடிய ஒரு கண்ணாடி மாதிரி கிடையாது, அப்படி தானே. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி அது ரொம்ப கரெக்டு. சரியா, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணல, உங்களுக்கு பதில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன கேட்கேன்னா கரெக்டாக தான் நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்க. 25வது வருஷம் செலிப்ரேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்க அதை சொல்லுங்கள். 25வது வருஷம் செலிப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணணும். அதாவது ஒரு வாழ்க்கையினுடைய பாதி இது முடிஞ்ச மாதிரி அப்படிதானே. பாதி முக்காவாசி 25 வருஷம் அப்படிங்கிறது ஒரு லைஃப்ல வாழ்றது அப்படிங்கிறது அப்படிதானே. இப்போ வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்களும் பார்க்கிங்க, நிறைய இன்ஸ்டா பார்க்கிங்க, யூடியூப் எல்லாமே நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கும் நிறைய நடக்குது. ரெண்டு சைட்லையும் நல்லா இருந்து இது பண்ணுறவங்களும் இருக்காங்க, வேணும்னே லைஃப்பை விட்டு பிரிகிறவங்களும் இருக்காங்க. அப்படி நிறைய விதமான இது போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு 25 வருட வாழ்க்கை 50 வருட வாழ்க்கையெல்லாம் கடந்து வாழ்றவங்கலாம் வந்து எல்லா பிரச்சனையும் கடந்து தான் வந்திருப்பாங்க, அப்படி தானே. எப்போ பார்த்தாலுமே அப்படியே லவ் யூ அப்படிங்கிறது அப்படியே ஊஞ்சல் ஆடிட்டே சந்தோஷம் அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. எல்லா விதமான குடும்பத்தால் வெளியே எல்லாராலையுமே வந்து பலவிதமான இதெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க. வேலை ப்ரெஷர், காசு, மணி எல்லாத்தாலையும் அந்த டென்ஷனெல்லாம் எங்கே கொண்டு வந்து காட்டுவாங்க, ஒய்ஃப்ட்ட கொண்டு வந்து காட்டுவாங்க. ஒய்ஃப் அவங்க டென்ஷனான யார்கிட்ட காட்டுவாங்க, ஹஸ்பண்ட்டை காட்டுவாங்க. இப்படி பல பிரச்சனைகள் வந்திருக்கும். அப்போ 25 வருஷம் வாழ்க்கைங்கிறது சும்மான வாழ்க்கை கிடையாது, அப்படி தானே. சரி, அதனால இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு இதை கட்டட சரி இல்லை, நான் ஒரு சின்ன பேசுறதை கவனிக்கிறேன். வேலைக்கு போயிட்டு வரும்போது
மனைவி சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். இந்த நம்ம என்னாச்சு என்ன, ஆனா நான் சிரிச்சுட்டாம இருப்பேன் எப்ப பார்த்தாலும். அது மாதிரி எரிஞ்சி எரிஞ்சி விழக்கூடாது. நல்லா இருக்கு. அது மாதிரி தான் குடும்ப வாழ்க்கை. நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய குடும்பங்கள் உடஞ்சு போயிருக்கு. ஆனா எதுவுமே மனதில் நினைக்க கூடாது. டென்ஷன் ஆகலாம், எரிஞ்சு விழால எல்லாம் செய்யலாம். நம்ம மறுபடியும் மறுநேரம் வந்து கூல் ஆயிடணும். சரியா, உங்க சைடு 1000 இருக்கலாம், என் சைடு 1000 இருக்கலாம். உண்மையான அன்பு வந்து கண்டிப்பா வந்து எங்களோட எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டு யாருமே பிரிஞ்சு போவாங்க புருஷன் பொண்டாட்டிகள். எவ்வளவு இது இருந்தாலும் இது பண்ணியிருந்தேன். அதனால இந்த 25வது வருஷம் எங்களுக்கு வந்து ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. அவருடைய சித்தம் அது கண்டிப்பாக நடக்கும். ஆமாம், இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதி வைத்தான் தேவன் என்று சொல்லுவாங்க. கடவுள் இணைத்ததே மனிதன் பிரிக்காது இருக்கட்டும்பாங்க. அதுபோல் எல்லாம் உள்ள இறைவனுடைய அருள்லாம் நம்ம எல்லாம் இந்த 25வது தான் நம்ம கண்டிப்பாக கொண்டாடுவோம். ஆண்டவர் என்னைக்கு நம்ம முன்னே நிறுத்தினோம்னா நம்ம என்றைக்குமே ஓநாய் நம்ம ஓநாய்கள் வரும், நம்மளை வேட்டையாட முடியாது. ஆண்டவருடைய அன்பும் அனுக்கிரகம் நட்டு இருக்கும் பொழுது அதனால் 25 வருஷம் இது கண்டிப்பாக நம்ம கொண்டாடுவோம். சரி, காஸ்டியூம் வந்து என்ன போடலாம் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? நான் கோட் ஷூட்டா? அப்படியா? சரி சரி. எனக்கு வந்து ஒரு சாரீ வந்து எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த சாரீ நான் எடுத்து வேர் பண்ண ஆசைப்பட்டிருக்கேன். இவர் வந்து கல்யாணத்தோட என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு தெரியுமா? சஃபாரி அப்படின்னு சொல்ல. இப்போல்லாம் யாருமே பசங்க அப்படி போட மாட்டேங்காங்க. அப்படியே பார்த்தா கொட்டுக்கார மாதிரியே இருப்பாரு. போட்டோ கல்யாணம் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து இவர் ரொம்ப ஒல்லியாக இருந்தார் நண்பர்களே. அப்படி அப்போ அவங்களுக்கு அந்த சட்டையோட பார்க்கும் கோட்டு போட்டுருந்தா கொஞ்சம் நல்லா உடம்பு இருந்தால். வயசு 23. எனக்கு வந்து 18 முடிஞ்சு 19 ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. அப்போ தான் உங்களுக்கு வந்து 23. நான் உங்களுக்கு 4 வயசுக்கு இளையவா. சரியா? 4 வயசு 5 வயசு 4 19 23னா 4 வயசு. எனக்கு 19 பிறந்துருந்துச்சு, உங்களுக்கு 23. ஓகேவா? கூட ஒரு எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன தெரியுமா நண்பர்களே, அந்த 4 வயசு, ஏய் நீ எனக்கு 4 வயசுக்கு இல்லையவா, நீ சின்ன பிள்ளை, ஏய் நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு இப்போ எனக்கு. ஹாய் நண்பர்களே, நம்மளுடைய ரேம்ப் வாசலில் வந்து உட்காந்துருக்கோம். எங்கள் வீட்டுக்காருக்கு வயசாகிட்டு, அதனால் வயசான காலத்தில் வாசல் படியில் உட்காந்துருக்காரு. யார் வயசாகிட்டுங்க? அப்படிதான் கண்டிப்பாக எல்லோரும் சொல்கிறாங்க. உனக்கு ஜஸ்ட்டு 48, எனக்கு ஜஸ்ட்டு 44. அது இல்லாமல் சிலர் வந்து நம்ம வீடியோ பண்ணுறது போடுறதெல்லாம் அந்த வயிறு எடிக்கிறவங்க இருக்காங்களா, அவங்க சொல்லி போடுறாங்க, ஏய் தாத்தா, ஏய் பாட்டி, கிளவிக்கு லவ்வாக பாரு, ரொமான்ஸாக பாரு. அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. அவங்க வீட்டிலலாம் அவங்க அம்மா அப்பாலாம் இவங்கெல்லாம் பெரிய பிள்ளைகள் ஆனால் ஒன்றும் பாசமாக இருக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு வந்து எனக்கு என்ன சொல்லலாம். அதை பதிலாக ஐயா அப்பா பாருங்க, என் மூஞ்சில பால் வடியுது. எங்கள் அப்பா என்னைய 12th எங்கேயோ வடிதான் பாப்பா. நான் சொன்னேன் என் மூஞ்சில பால் வடியுதுன்னு சொல்லிட்டேன் பாப்பா. அதனால அப்பா சொல்கிறான், அங்கே வந்து பால் வடிதான், பால் பாக்கெட் வேண்டான்னு. பாருங்க நண்பர்களே, அது எதுக்குள்ள ஆளுன்னு எங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ அழகா மண்ணெல்லாம் எடுத்து நல்லா மேடை ஏற்றிக்கிட்டு கார் விடுறதுக்காக நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தான் வந்து நம்ம வீட்டுக்கு ரேம்ப் வந்து ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் அந்த ரேம்ப் போடுறதுக்கு தோண்டியிருப்போம் பார்த்திங்களா, அந்த மண் எல்லாத்தையுமே கொத்தனார்கள் வந்து மேலே ஏற்றிட்டு போனாங்க ஓரளவு. அதுக்கப்புறம் சில இடத்துல பேலன்ஸ்டு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே நைட்டு வந்து இவங்க வந்து அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு ஹாப்பி தான் நம்ம வீட்டுக்கு வேலை பார்க்குறது. அம்புலிக்கு நேரி வரோ தாயான தாய் வரோ தங்கரத தேரி வரோ. பிள்ளை வளர்க்குறதுக்கு உனக்கு அவார்டு கொடுத்துடலாமே. வளர்த்து எல்லாரும் ஏமாத்துறாங்களா? டோன்ட் வரி, எதை நாம் கொண்டு வந்தோம், எதை நாம் கொண்டு செல்ல. ரெண்டு குட்டி என்ன பண்ணுது? 2 அழகிகள் என்ன பண்றீங்க? டான்ஸ் பண்ணுங்க, டான்ஸ் பண்ணுங்க, டான்ஸ் பண்ணுங்க, டான்ஸ் பண்ணுங்க. தீப்சி குட்டி. நண்பர்களே, இப்படியே வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாருமே வெளியே உட்கார்ந்துருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு நைட் டைமில் வெளியே உட்காந்து தெரு பார்க்குறது, வாய் பார்க்குறது மொம்மை, அது செமையாக இருந்துச்சு. தீப்சி குட்டியும் பிரிக்கி குட்டியும் அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா தீப்சி வீட்டில் பாட்டு செம்மையாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஜிங்கு ஜான் ஜிங்கு ஜிங்கு ஜான் ஜிங்கு ஜான் ஜிங்கு ஜிங்கு ஜான் அப்படின்ட்டு அழகாக அது வந்து பார்த்துச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கல, அப்புறமா அழகாக பார்த்துச்சு நண்பர்களே.
ஓகே நண்பர்களே, நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, அப்டேட்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி எந்த ஒரு கவலை இல்லாத அழகான அருமையான வீடியோக்களை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? டேக் கேர், பாய்.